ஓகே. என்ன நடக்குது ஸ்ரீலங்காவுல? என்ன நடக்குது? என்னங்க நடக்குது? இந்த பிரிசன் பிரேக் டிவி சீரிஸ் பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே ரியல் லைஃப்ல இங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நிகம்பு ஜெயில்ல. ஆல்ரெடி 20 பேருக்கு மேல 20 பேருக்கு மேல இறந்துட்டானுங்க. உள்ள இருந்த இன்மேட்ஸ்ல 5 பேர் வந்து ஸ்டாஃப் இறந்து போயிட்டாங்க. அது இல்லாம 100, 120 கணக்குல இப்ப போய்க்கிட்டு இருக்கு. இன்ஜர்ட் ஆகியிருக்காங்களாம். பயங்கர அடி, நெருப்பாட்டி. அது எனக்கு உண்மைக்குமே அந்த டிவி சீரிஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு அந்த சீன். உள்ள எஸ்டிஎஃப்ல யாருக்குமே போவே இல்லை. கதவை தாண்டி அவனுங்க வெளியில வந்து நிக்கிறாங்க. வருவியா வா அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி என்ன மாதிரி போகுதுன்னா, இது ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக தான் பண்ணியிருக்கானுங்க. ஒரு மாதிரி வெல் பிளான் பண்ணி பண்ணியிருக்கானுங்க. முக்கியமான ட்ரக் டீலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் வந்து உள்ளே இருந்திருக்கானுங்க. முத நாள் வந்து இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி போகுது. உள்ளே இருந்த இன்மேட்ஸ் வந்து இது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால அதில் தான் வந்து சம்பவம் ஆரம்பிச்சிருக்கு. முத நாளில் வந்து 2 இன்மேட் வந்து செத்து போயிட்டானுங்க. அடி உள்ளே பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அண்ட் நைட்டு பூரா நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு அடுத்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. திரும்ப பிரச்சனை கச்சால் உள்ள அடிச்சு எஸ்டிஎஃப்லேருந்து போலீஸ்லேருந்து யாரும் போவே இல்லை. ஸ்டாஃப் உள்ள 5 பேத்துக்கு பலத்தை அடி இறந்து போயிட்டாங்க. நிறைய ஸ்டாஃப் வந்து பயங்கரமாக இன்ஜர்ட். கிட்டத்தட்ட 100 பேத்துக்கு மேலே இன்மேட்ஸோட சேர்த்து வந்து இன்ஜர்ட், செம்ம இன்ஜர்ட். ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. உள்ளே வந்து ஃபுல்லாக ஜெயில் ஃபுல்லாகவே காலி. இதில் நல்ல நேரம் முக்கியமான விஷயம், முத நாள் சண்டை நடக்கும்போதே வந்து உள்ளே வந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வைக்கிற குடோன் இருந்திருக்கு. அங்கேருந்து வந்து எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் கடைசி அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல, சண்டையில் வந்து உள்ள இந்த கன் ஷாட்லாம் கேட்குது, டப்பு 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 டப்புன்னு. ஐ திங்க் அந்த ஸ்டாஃப் கிட்ட உள்ள இருந்த இந்த ஜெயில் ஸ்டாஃப் கிட்ட இருந்த அந்த வெப்பன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாங்களோ தெரியல. உள்ள அந்த ஃபார்மசி மாதிரி ஒரு சின்னதாக வந்து அந்த மருந்து இது குடோன் இருந்திருக்கு. அங்கேருந்து மருந்து எல்லாத்தையும் எடுத்திருக்கானுங்க. உள்ள வந்து சின்னதாக வந்து இவனுங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இது வச்சுருந்துருக்காங்க. அந்த இது இருக்கும் தானே, யூஸ்வலாக எல்லா ஜெயினி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம படங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா? அண்ட் அந்த மாதிரி வந்து உள்ள ஒர்க் அவுட் பண்ணுற அந்த ஸ்டீல் பாரு அந்த இதெல்லாம் இருந்திருக்கு. அதில் தான் எடுத்து அடிச்சிருக்கானுங்க. அதுதான் ஐ திங்க் அவ்வளோ சிவியராக அடிபட்டு நிறைய பேருக்கு இன்ஜர்ட் ஆயிருக்கு. அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரக்ஸ் தான் மெயின் ரீசன். ட்ரக்ஸ் வந்து உள்ள யூஸ் பண்ணுற இதை வந்து லீக் பண்ணனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து லொக்காவாக இருந்திருக்கார் போல். அவர் பற்றின டீட்டெயில்ஸ் தான் அதிகமாக அதில் அடிப்படுது. அவன் வந்து கிட்டத்தட்ட 2016 அந்த மனுஷன் மேலே நிறைய கிரைம்ஸ் இருந்திருக்கு. ஒரு புத்த விகார ஒழுக்கம் பூந்து அடித்து நொறுக்கி இந்த மாதிரியான நிறைய அநியாயங்கள் வேறு 2016 அவர் பண்ணியிருக்காரு. அவர் மேலே இப்போ ஒரு ஆன்கோயிங் கேஸ் ஒன்று வேறு, முக்கியமான கேஸ் ஒன்று வேறு போய்கிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக்கு எப்படி இவனுங்க உள்ள இவ்வளோ ட்ரக் கொண்டு போய்ட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து வெளியிலேருந்து யார் த்ரூ இப்படி போகுதுன்னு சொல்ல முடியாதுன்னு. இன்னொரு பக்கம் இன்னொரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு இதுவும் சொல்கிறாங்க. உள்ளே இருக்க இந்த ஜெயிலர்ஸ், இந்த வார்டன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்பவே இதாக நடந்துக்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ப்ரூட்டலாக அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் வந்து இந்த பிரச்சனை இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அட்டிப்பட்டு வெளியில் வந்து மக்கள் வேற கத்துறாங்க. பயங்கர சத்தம். ஐ திங்க் அவங்களோட ஃபேமிலியிலேருந்து யாரும் உள்ளே இருக்காங்களோ தெரியல. ஒரு சின்ன பையன், ஐ திங்க் அவனை பார்க்கும்போது அவ்வளோ வயசு இருக்குமா தெரியல. பட் அந்த ஃபுட்டேஜுக்கு வந்து அவ்வளோ கிளியராக தெரியுது. ஒருத்தர் அட்டிப்பட்டு ரத்தம் ஊற்றுது. அவனை கொண்டு வந்து வெளியில் போட்டு, ஐயோ இவனை எப்படியா காப்பாற்றிருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறான். அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு உள்ளே இருக்கவங்கள வந்து எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இவனுங்களை பார்க்கும்போது இவனுங்களை வெளியில் விட்டா நாடு என்ன ஆகும்னு தெரியலையே. உள்ளேயே எந்த அநியாயம் பண்றான் இல்லை, மேல இருந்து வீசுறானுங்க, அந்த நாக்காளியெல்லாம் தூக்கி வீசுறானுங்க, உள்ள இருக்க என்னென்ன மொத்தெல்லாம் உடச்சி வீசுறானுங்க, மேலே ஏறி நிக்கிறானுங்க. உடனே படமே தான், ஒரு படம் மாதிரி இருக்கு. ஆனா இப்படி ஒரு சம்பவம் லைக் அது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி ரெட் அலர்ட் மாதிரி இருக்கு. ஜெயிலுக்குள்ள இருக்கவனுங்களே வந்து இவ்வளோ இதா பண்றானுங்கன்னா வெளியில் இருக்க மக்கள், பொதுமக்களுக்கு வந்து எங்கே பாதுகாப்பு இருக்குது? இன்னும் வெளியில் இந்த மாதிரி வந்து ட்ரக்ஸுக்கு அடிமையானவனுங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவனுங்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறது யார்? என்ன அடிக்கிறானுங்க. நீ உள்ள அவ்வளோ எஸ்டிஎஃப்ல அவ்வளோ வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு நிற்கிறாங்க. கதவுக்கு வெளியில் எப்படி நிற்கிறாங்க, அப்படியே அட்டிக்கிறாங்க. உள்ள ஒரு சின்னதாக ஒரு ஹோல் இருக்கு, அது உள்ளுக்கு போட்டு குத்துன்னு குத்துறாங்க. அப்பயும் கதவை திறந்துட்டு வந்து நம்ம என்னென்னமோ சொல்கிறானுங்க. எனக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி நடுங்கிருச்சு. என்னடா அவனுக்கு இப்படி பண்ணுறானுங்க. கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேலே இருக்காங்களாம் அந்த ஜெயிலில். 1800 பேருக்கு மேலே. ஆத்தாடி ஆத்தா, 1800 பேருக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்க சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் பற்றி யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இவனுங்க விட்டா வெளியில் பாஞ்சு வந்துடுவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரில. ஆனால் இவனுங்க ஏறி தான் கூரையில் நிற்கிறான், இல்லை கூரை மேலெல்லாம் ஏறி நிற்கிறானுங்க.
கண்டிப்பாக இது பற்றின ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணணும். என்ன நடந்துச்சு, எதனால் இப்படி வந்து இவனுங்கெல்லாம் அப்படி வெளியில் பாஞ்சானுங்க அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். நான் ஒரு சில கிளிப்ஸ் வந்து இதில் எட் பண்ணுறேன் பாருங்கள். அம்மா சாமி, இது வந்து படமே தான். ஸோ ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரியான க்ரைம்ஸ் இவ்வளோ தூரம் சிவியராக போகிறது வந்து பார்க்க உண்மைக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இதுக்கு ஏற்ற ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப சீக்கிரம் ரொம்ப 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 சீக்கிரம் எடுக்கணும். எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும். இப்படி வந்து தப்பு பண்ணவங்களுக்குலாம் உள்ளே போய்ட்டும் பயம் விட்டு போயிடுச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து வெளியில் இருக்கவனுங்க தப்பு பண்ணுறவனுங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி குளிர் விட்டு போயிடும். எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஓகே உள்ளே போனால் என்ன அப்படி எல்லாம் ஆளுக்கு ஒரு கேங்ஸை சேர்த்துக்கிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்க. ஸோ பொதுமக்களுக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் போயிடும். அந்த ஒரு நிலைமை மாறணும். தயவு செஞ்சு காட், நீ ட்ரக்ஸை ஒழிங்கடா. ட்ரக்ஸு தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். ட்ரக்ஸ் அடித்தா எவனுமே வந்து நிதானமாக இருக்கல தானே. இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.